இந்த வீடியோவில் நாம் உணவு காட்டை உருவாக்கும் போது நடந்த சில சொதப்பல்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் உணவு காட்டை உருவாக்கும் போது இந்த சொதப்பல்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இது தற்சார்பு உள்ளூர் மயமாக்கல். முதல் சொதப்பல் என்னென்னா, நாம் மரக்கன்றுகளுக்கு தேவையான குழிகளெல்லாம் ஜேசிபி வச்சு எடுத்திருந்தோம். 2க்கு 2ங்கிற சைஸில் ரொம்ப பெரிய குழியாக தோண்ட சொல்லியிருந்தோம். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 6 மாதம் கழித்து அடித்த ஒரு புயல் காற்றுல சில மரக்கன்றுகள்லாம் சாஞ்சிடுச்சு. ஏன் சாஞ்சிடுச்சுன்னு அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மரக்கன்றுகளினுடைய வேர்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மணல்களை அடைய முடியாததுனால தான் அது சாஞ்சது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அதனால் நீங்கள் மரக்கன்றுகளுக்கு தேவையான குழிகளெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் குழி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரண்டாவது சொதப்பல் என்னென்னா, மரக்கன்றுகள் வாங்க போகும்போது எல்லா மரக்கன்றுகளையுமே ப்ராப்பராக வாங்கிட்டு வந்துட்ட மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மியாவாக்கி ஸ்டைலுக்கான மரக்கன்றுகள்லாம் வாங்க மறந்தாச்சுங்கிறது. அதனால் நீங்கள் மரக்கன்றுகள்லாம் வாங்க போகும்போது என்னென்ன மரக்கன்றுகள், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், மியாவாக்கி ஸ்டைல் நம்ம இடத்துக்கு அப்ளை பண்ண போகிறோமா இல்லையா, அந்த ஒரு கிளாரிட்டியோட அதற்கு தேவையான ஒரு குறிப்புகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மூன்றாவது சொதப்பல் கேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லாக்கே இல்லாமல் இருந்தது. நாம் சொல்லியும் அவங்க அந்த லாக்கை செட் பண்ணலைங்க. அதே மாதிரி அந்த கேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெம்பரவரி லாக்கும் சரியாக இல்லைங்க. காற்றடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக கேட்டு ஓப்பன் ஆகிடுது. அந்த லாக் போட்டும் ஒன்றும் யூஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் கேட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி போட்டு தாங்க கேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நான்காவது சொதப்பல் வாட்டர் டேங்குங்க. வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிமெண்ட் பில்லர் யூஸ் பண்ணி தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த பில்லர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் இருக்கிற மாதிரி நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு பதிலாக 8 அடி நீளமும் 6 அடி அகலமும் இருக்கிற மாதிரி அந்த பில்லர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியை நம்ம கொடுத்துருந்தோம்னா நமக்கு வாட்டர் டேங்கு கீழேயே ஒரு ரூம் மாதிரி கிடச்சிருந்துருக்குங்க. வாட்டர் டேங்கினுடைய கெப்பாசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் டேங்கினுடைய ஹைட்டை வேணால் நம்ம குறைச்சிருந்துருக்கலாம். ஆனால் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவே வந்துச்சுங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒரு உணவு காட்டை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நான் பண்ண இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.